கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே நமக்கு ஜீவனை கொடுத்து ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து ஒரு புதிய மாதத்திற்குள்ளே பிரவேசிக்கும்படியாய் தேவன் பாராட்டின அந்த மகா பெரிய நன்மைக்காய் கிருபைக்காய் கொடான கூடி நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் கூட அந்த மாதத்திலும் கூட கர்த்தர் நமக்காய் பேசுகிற வார்த்தை ஏசாயா 45 அதிகாரம் 2 வசனம் இப்படி சொல்கிறது: நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நாளில் கர்த்தர் நம்மளோடு கூட வெளிப்படுத்துகிற காரியம், இந்த மாதத்தில் இந்த நாளில் நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை, என்னென்ன காரியங்கள் கோணலானவைகளைப் போல இருக்கிறதோ, நம்ம நடந்து போக முடியாதபடிக்கு நமக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற திட்டத்தில் நோக்கத்தில் நம்ம கடந்து போக முடியாதபடிக்கு, நடக்கக்கூடாதபடிக்கு கோணலான பாதைகள் இருக்கிறதோ, அந்த பாதைகளை கர்த்தர் இந்த மாதத்தில் செவ்வையாக்குவேன் என்று சொல்லி அவர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அவர் கோணலானவைகளை செவ்வையாக்குகிறவராக இருக்கிறார். யாருக்கு அவர் கோணலானவைகளை செவ்வையாக்குவார்? எப்போ அவர் கோணலானவைகளை செவ்வையாக்குவார் அப்படின்னா, இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது: நான் உனக்கு முன்னே போய். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி மத்தேயுல பார்க்கிறோம். முதலாவது அவரை நம் முன்னதாக வைக்க வேண்டும். நமக்கு முன்பதாக மனிதர்களை வைக்காதபடிக்கு, நமக்கு முன்பதாக அழிந்து போகிற பணத்தையோ அல்லது பதவியோ வைக்காதபடிக்கு, நமக்கு முன்பதாக கர்த்தரை வைக்கும் பொழுது அவர் நமக்கு முன்னே போகிறவராக இருக்கிறார். அவர் முன்னே போய் நமக்கு கோணலானவைகளை செவ்வையாக்க வல்லவராக இருக்கிறார். இந்த வருடத்தில் துவக்கத்தை கண்ட அநேகர் இந்த புதிய மாதத்துக்குள்ளே காணாதபடிக்கு எத்தனையோ மரணங்கள், பலவீனங்கள், ஆபத்துகள், விபத்துகளை பார்க்கிறோம். மருத்துவமனையில் வேதனைப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் தேவனுடைய பெரிய கிருபையின் நிமித்தமாய், இரக்கத்தின் நிமித்தமாய் நம்மளை ஜீவனோடு கூட உயிரோடு கூட இந்த புதிய மாதத்திற்குள் அவர் பிரவேசிக்கும்படியாய் தேவன் பாராட்டின அந்த கிருபை பெரியதாக இருக்கிறது. இந்த மாதத்தில் அவர் கோணலான எல்லா காரியங்களையும் அவர் செவ்வையாக்க வல்லவராக இருக்கிறார். யாருக்கு அவர் செவ்வையாக்குவார்? உன்னை அதுக்கு கீழே இருக்கிற வசனத்தை பார்க்கிறோம். 3ஆம் வசனத்தில், உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு. அவர் நம்மளை அழைத்தவராக இருக்கிறார். அவர் நம்மளை பெயர் சொல்லி அழைத்தவராக இருக்கிறார். அவர் யாரெல்லாம் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறாரோ, அவர் யாரெல்லாம் தெரிந்து கொண்டிருக்கிறாரோ, யாரெல்லாம் அவர் வேறு பிரித்திருக்கிறாரோ, அவர்களை கர்த்தர் அவர்களுக்கு முன்பதாக இந்த மாதத்தில் போய் கோணலானவைகளை செவ்வையாக்க வல்லவராக இருக்கிறார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, நம்மளோட வாழ்க்கையில் இவ்வளோ நாள் இந்த 4 மாதங்கள் வரைக்கும் ஒருவேளை மனுஷர்களை நம்மளுக்கு முன்பதாய் வைத்திருந்திருக்கலாம், மனுஷர்களை நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்கன்னு நினச்சிருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த புதிய மாதத்தில் வெளிப்படுத்துகிற காரியம், நமக்கு முன்பதாய் அவர் கடந்து போகிறவராக இருக்கிறார். அவர் நமக்கு முன்பதாக போய் கோணலானவைகளை அவர் செவ்வையாக்க வல்லவராக இருக்கிறார். இவ்வளோ நாள் வரைக்கும் ஒருவேளை நமக்கு வர வேண்டிய காரியங்கள், நடக்க வேண்டிய காரியங்கள், ஊழியத்தின் பாதைகள், நம்மளுடைய குடும்ப சூழ்நிலைகள், நம்மளுடைய வேலை செய்கிற காரியங்கள், எல்லா காரியங்களும் ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தமாய் தடையாக இருந்திருக்கலாம். அந்த தடைகளை உடைத்து போடுகிறவர் இந்த நாளில் முன்பதாக கடந்து போகிறார். அவர் தடைகளை உடைத்து போட்டு நமக்கு முன்பதாக போய் அவர் கோணலாக இருக்கிற காரியங்களை அவர் செவ்வையாக மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். அவரை மாத்திரம் நம்பும் பொழுது, அவரை மாத்திரம் நம்மளுக்கு முன்பதாக வைக்கும் பொழுது அவர் செவ்வையான காரியம் எதுக்கு காண்பிக்கிறார் அப்படின்னா, 4ஆம் வசனத்தில் சொல்லுகிறது: வெண்கல கதவுகளை உடைத்து, இருப்பு தாழ்பால்களை முறித்து, அந்தரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபீடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி, அப்படிப்பட்ட இந்த புதிய மாதத்தில் நமக்கு பொக்கிஷங்களை கொடுக்கும்படியாக கர்த்தர் அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், அவர் வைத்திருக்கிற நமக்கென்று வைத்திருக்கிற நோக்கங்கள், அந்த திட்டங்கள், தீர்மானங்கள், கர்த்தர் வைத்திருக்கிற எல்லா காரியங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வதற்கு அவர் கோணலானவைகளை செவ்வையாக்க வல்லவராக இருக்கிறார். அவரை மாத்திரம் நம்பும் பொழுது, அவரை மாத்திரம் முன்பதாக வைக்கும் பொழுது, அவரை மாத்திரம் விசுவாசிக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் கோணலானவைகளை செவ்வையாக்கி நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த நாளிலும் இந்த மாதத்திலும் நம்மளோடு கூட இருந்து அவர் செய்கிற காரியத்திற்காய் நம்மளை அர்ப்பணித்தவர்களாய் இந்த நாளிலே ஒப்பு கொடுப்போம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற அன்பு தெய்வமே, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கோணலானவைகளை செவ்வையாக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம்மை முன்பதாக வைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.